ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி கடந்து வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எதை குறித்தும் கலங்காதே என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கையிலும் பல ரீதியில் கலக்கத்தோடு கூட இருக்கிறது தான் என் ஆவியானவர் எனக்கு ஆவியில் காண்பித்து என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, எதை குறித்தும் கலங்காதே என்று சொல்லு, நான் இருக்கிறேன்னு சொல்லு என்பதை தான் கர்த்தர் உங்களை நோக்கி கடந்து வருகிறது என்னுடைய வார்த்தை. யோசுவா புதிய தலைமைத்துவத்துக்கு வருகிறான். இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மோசையுடைய கீழ் என்ன செய்தான், மோசையுடைய உடன் ஊழியனாக இருந்தவன். ஆனால் அந்த மோசைக்கே இந்த ஜனங்கள் எதிர்த்து நின்றார்கள். மோசையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார்கள். மோசை மரித்த பின்பு அந்த இடத்தில் மோசை தலைமத்துவத்தில் இருந்த இடத்தில் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு யோசுவாவை தலைமத்துவத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது தான் இவனுக்கு பல ரீதியில் கலக்கம். இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்களாச்சே, எதிர்த்து நிற்கிற ஜனங்களாச்சே, முறுமுறுக்கிற ஜனங்களாச்சே, இந்த ஜனங்களை எப்படி நடத்துகிறது? இன்னும் ஒரு பெரிய இழப்பு என்ன என்றால், ஒரு பெரிய தலைமத்துவம் வர, மோசை வர, ஒரு இழப்பின் மத்தியில் ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட யோசுவா நின்று கொண்டு பொழுதுதான் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இவனை நோக்கி கடந்து வந்தது. ஏன் என்று சொன்னால், இவன் பல ரீதியில் கலக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது தான் கர்த்தர் சொல்கிறார், நீ போகிற எல்லா இடத்திலும், நீ எங்கே போகிறாயோ, என்ன காரியத்தை செய்கிறாயோ, எப்படி ஜனங்களை வழிநடத்துகிற போகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிறையா? இந்த ஜனங்கள் எதிர்த்து நிற்கிற ஜனங்களாச்சே என்று சொல்லி நினைவோடு கூட காணப்படுகிறாயா? நீ போகிற இடங்களெல்லாம் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கே போனாலும் நிழல் போல உன் தெய்வம் கூடவே வருகிறார். நீங்கள் தான் நினைக்கிறீங்க நான் தனிமையாக இருக்கிறேன், நீங்கள் தான் நினைக்கிறீங்க நான் இதை எப்படி செய்ய போகிறேன், இந்த பிஸ்னஸை எப்படி செய்ய போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நான் எப்படி அமைத்து கொடுக்க போகிறேன் என்று சொல்லி பல ரீதியில் பிள்ளைகளை நினைத்து ஒரு கலக்கத்தோடு கூட காணப்படலாம். சிலர் வியாதி நிமித்தம் கலக்கத்தோடு கூட காணப்படலாம். எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு கூட காணப்படலாம். குடியிருப்பில் கூட என்ன சொல்ற, தீமை செய்கிற மனிதர்கள் நிமித்தம் ஒரு கலக்கத்தோடு கூட காணப்படலாம். தேவன் சொல்லுகிறார், உன்னை அழைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இடங்களெல்லாம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திடமனதாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஏன் கலக்கம் வரணும்? உன் வாழ்க்கையில் ஏன் பயம் வரணும்? உன் வாழ்க்கையில் ஏன் ஒரு திகைப்பு வரணும்? நீ திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் 3 காரியத்தை பேசுகிறார். திரும்ப சொல்லுங்க, திகையாதே, கலங்காதே, திடமனதாயிரு. ஏன் அப்படின்னா, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எதை நினைத்து கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள் தான் கலங்குவார்கள். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் கலங்கி போவார்கள். இன்றைக்கி ஆண்டவர் மேலே நம்ம நம்புகிறோமே, கர்த்தர் உன்னை கைவிட்டுருவாரா? கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவாரா? அவர் நீ போகிற இடங்களெல்லாம் உன் கூட வருகிறாராம். இவ்வளவு நல்ல தெய்வத்தை துதிக்கலாமா? இவ்வளவு நல்ல தெய்வனிடத்தில் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தும் கலங்காதே என்று சொல்லியிருக்கிறேன். நீ போகிற இடங்களெல்லாம் நான் உன் கூட வருவேன். நீ திடமனதாயிரு, நீ ஆண்டவரே திகையாதே, நீ கலங்காதே என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்து உடைய நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.